வழக்கம் போல இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிருங்க. 2016 வெளிவந்த துருவங்கள் 16 படம் மூலமா இளம் இயக்குனரா அறிமுகமாகி யார் இவர்னு ஆச்சரியப்பட வச்சவர் தான் நம்ம இயக்குனர் கார்த்திக் நரேன். அதற்கடுத்து அவர் இயக்கிய நரகாசூரன் படம் முடிஞ்சு 6 வருஷங்களாகியும் இன்னும் படம் வெளியாகல. அதுக்கடுத்து அவர் இயக்கின மாஃபியா சாப்டர் 1, மாறன் ஆகிய படங்கள் பெரிய வரவேற்பு பெறல. இந்த நிலையில நிறங்கள் 3 அப்படிங்கிற படம் முடிஞ்சு சில வருடங்கள் ஆயிருச்சு. சிக்கல்களை எல்லாம் கடந்து இப்போ இந்த படத்தை வெளியிட்டிருக்காங்க. இன்னைக்கு நம்ம திரை விமர்சனம் நிகழ்ச்சியில ஐங்கரன் இன்டர்நேஷனல் தயாரிப்புல கார்த்திக் நரேனோட இயக்கத்துல ஜேக்ஸ் பிஜாய் இசையமைப்புல அதர்வா, ரகுமான், சரத்குமார், துஷ்யந்த், அம்மு அபிராமியோட நடிப்புல வெளியாக இருக்கக்கூடிய நிறங்கள் 3 அப்படிங்கிற படத்தோட கதையை பத்தியும் விமர்சனத்தையும் பார்க்கலாம். 3 கதாபாத்திரங்கள், அந்த கதாபாத்திரங்கள் சந்திக்கக்கூடிய சிக்கல்கள், அதற்கான தீர்வுகள் தனித்தனியா திரைக்கதையா நகர்ந்து அதுக்கப்புறம் ஒன்னா சேர்ந்து ஒரு முடிவுக்கு வருது. திரைக்கதையா சுவாரஸ்யமா நகர்ந்தாலும் அழுத்தமான காட்சிகள், நெகிழ்வான காட்சிகள் இல்லாம அப்படியே படம் நகர்ந்து போயிட்டே இருக்கு. ஸ்கூல்ல 12ஆம் வகுப்பு படிக்கிறவர் துஷ்யந்த் அவருடைய ஆசிரியர் ரகுமானோட மகளான அம்மு அபிராமியை காதலிக்கிறாரு. ஒரு நாள் அதிகாலையில டியூஷனுக்கு போற அம்மு அபிராமி காணாம போயிடுறாங்க. அம்மு எங்க போனாங்க அப்படின்னு துஷ்யந்தும் ரகுமானும் தனித்தனியே தேட ஆரம்பிக்கிறாங்க. இந்த கதை இப்படியே போயிட்டு இருக்கிற நிலையில இன்னொரு பக்கம் சினிமாவில் இயக்குனராக துடிக்கக்கூடிய அதர்வாவோட கதையை திருடி பிரபல இயக்குனர் படம் எடுக்க முயற்சிக்கிறாரு. அதை தடுக்க அதர்வாவும் அவரோட நண்பர்களும் முயற்சிக்கிறாங்க. அப்படி ஒரு கதை இன்னொரு பக்கம் போகுது. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா லஞ்சம் வாங்கக்கூடிய இன்ஸ்பெக்டரா சரத்குமாருக்கும் அமைச்சரோட மகன்களுக்கும் இடையில மோதல்னு ஒரு கதை நகருது. துஷ்யந்த், ரகுமான், அதர்வா, சரத்குமார் ஆகியோரோட தனித்தனி கதை எப்படி கடைசியில இணையுது அப்படிங்கறதான் படத்தோட கிளைமேக்ஸ். சினிமால சாதிக்க துடிக்கக்கூடிய இளைஞனா அதர்வா வர்றாரு. ஆனா கண்ட போதைப் பொருட்களை பயன்படுத்தி எப்பவுமே போதையில இருப்பவரை அவரை காட்டுறது தேவையில்லாத ஒண்ணா இருக்கு. இந்த யூடியூப் யுகத்துல சினிமா இயக்குனர் கனவுல பல பேர் இருக்கிறாங்க. போதையில இருந்தாதான் விதவிதமான கற்பனைகள் கிடைக்கும் அப்படின்னு வசனத்தை வச்சு இளம் சமுதாயத்தையே தவறான வழியில போகிறதுக்கு ஆலோசனை தர்றாரா கார்த்திக் நரேன் டைரக்டர் அப்படின்னு கடுமையான கண்டனங்களையும் கொடுக்கறாங்க. அதர்வா சம்பந்தப்பட்ட போதை காட்சிகள், பிரபல இயக்குனர்கிட்ட அதர்வா வெறுப்பா உள்ள காட்சிகளை இயக்குனர் கார்த்திக் நரேன் ரசிச்சு எடுத்தது போலதான் தெரியுது. யார் மேல இருக்கிற கோபம்னு தான் நமக்கு தெரியல. மாணவர்களுக்கு பிடித்தமான நல்ல ஆசிரியரா காட்டப்படுறாரு ரகுமான். மகளை காணாம போற சூழ்நிலையில அவர் தவிக்கக்கூடிய தவிப்பு அமைதியின் மறு உருவமா வந்து போறாரு. வெளித்தோற்றத்தையும் நடவடிக்கைகளையும் வச்சு ஒருத்தரை நம்ப கூடாது அப்படிங்கறதுக்கு இந்த கதாபாத்திரம் ஒரு உதாரணமா இருக்கும். லஞ்சம் வாங்கக்கூடிய இன்ஸ்பெக்டரா சரத்குமார் வர்றாரு. அவர்கிட்ட அதிகார திமிர காட்டக்கூடிய அமைச்சருக்கும் அவரோட மகன்களுக்கும் சரியான பாடம் புகட்ட நினைக்கிறாரு. மற்ற முக்கிய கதாபாத்திரங்களை விட சரத்குமாருக்கான காட்சிகள் குறைவுதான். இருந்தாலும் அவர் வரக்கூடிய காட்சிகள்ல தன்னோட அனுபவத்துல முத்திரையை பதிக்கிறாரு சரத்குமார். துஷ்யந்தோட தோழியா ரகுமானோட மகளா அம்மு அபிராமி நடிச்சிருக்காங்க. வழக்கம் போல யதார்த்தமா நடிச்சிருக்காங்க. படத்துல இடம்பெற்று இருக்கக்கூடிய முக்கியமான ஒரே ஒரு பெண் கதாபாத்திரம் இந்த அம்மு அபிராமியோட கேரக்டர் மட்டும்தான். ஜேக்ஸ் பிஜாய் பின்னணி இசை, டிஜோ டோமி ஒளிப்பதிவு படத்திற்குரிய தரத்தோட நிறத்தை சரியா கொடுத்திருக்குதுன்னு சொல்லலாம். அதர்வா சம்பந்தப்பட்ட போதை காட்சிகள் அவ்வளவு டீட்டெயிலா காட்டுறது எரிச்சலை தருது. படம் விறுவிறுப்பா நகராம நின்னு நிதானமா நகருது. கடந்த சில வருஷங்கள்ல ஸ்கிரீன் பிளே எப்படியெல்லாம் மாறிடுச்சு அப்படின்னு டைரக்டர் கார்த்திக் நரேன் அப்டேட் செய்யல அப்படிங்கிறது நமக்கு தோணுது. படத்துல இருக்கக்கூடிய கதாபாத்திரங்கள் ஒவ்வொன்றும் தனிப்பட்ட விதத்துல ஒரு பாதிப்புக்குள்ளானவையா இருக்குது. ஆனா அவங்கள யார் மீதும் நமக்கு அனுதாபம் வராம போறதுதான் இந்த படத்தோட மைனஸ். ஏதோ ஒரு கதாபாத்திரத்தை மிக அனுதாபத்தோட உருவாக்கி அதை நம்ம தொடர வச்சிருந்தாங்கன்னா, அதை சுத்தி திரைக்கதையும் அமைச்சிருந்தாங்கன்னா நமக்குள்ள இந்த படம் ஒரு அழுத்தத்தை ஏற்படுத்தி இருக்கலாம். படத்தோட முதல் பாதி விறுவிறுப்பாவே போகுது. இரண்டாம் பாதி முதல் பாதியில் இருந்த விறுவிறுப்பு, ட்விஸ்டுகள், முடிச்சுக்கள், அதற்கான முடிவுகள் எதுவுமே நம்ம மனசுல பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தல. மொத்தத்துல பெரிய சுவாரஸ்யத்தை ஏற்படுத்தி அதை நோக்கி செல்லக்கூடிய பயணத்துல பல தடுமாற்றங்கள் வந்து போகுது. நிறங்கள் 3 நிறைவில்லாம தான் இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க,
உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடைபெறுவது உங்கள் கார்த்திகேயன்.